ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்ல இருந்து பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ்ல இருந்து கேட்கும். இது நம்ம ஜென்ரலான பேப்பர் 1க்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். பேப்பர் 1 சிலபஸ், பேப்பர் 2 1 2 பேத்துக்குமே வந்து உண்டான சிலபஸ் தான் இது. ஃபிசிக்ஸ்ல என்ன பார்க்கணும்னா அளவீடுகள் அளவீடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, அளவீடுகள்ல பத்தினா பாத்தீங்கன்னா என்னன்னா அடிப்படை அலகுகள்னு ஒண்ணு இருக்கு, துணை அலகுகள்னு இருக்கு. இது வந்து அடிப்படை அலகுகள் எஸ்ஐ மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற அளவீடுகள் மாநாட்டில் வந்து உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட அளவீடா வந்து 7 அடிப்படை அலகுகளும் 2 துணை அலகுகளும் வந்து சொல்றாங்க. அடிப்படை அலகுகள் என்னென்ன அப்படின்னா வந்து நீளம், நிறை, நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. இது 7ம் வந்து அடிப்படை அலகு. அதாவது என்னன்னா அடிப்படை அலகுகள், அதாவது உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட அடிப்படை அலகுகள் மொத்தம் 7. அதுல அடிப்படை அலகுகள் 7, துணை அலகுகள் வந்து 2. அடிப்படை அலகுகள் என்னன்னா நீளம், நிறை, நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இதெல்லாம் வந்து அடிப்படை அலகுகள். துணை அலகுகள் வந்து என்னன்னா தலக்கோணம், திண்மக்கோணம், இது இரண்டும் வந்து துணை அலகுகள். ஓகேவா? இப்ப அடிப்படை அலகுல வந்து ஃபர்ஸ்ட் நீளம். நீளத்துக்கு என்ன அலகுகள் வந்து குறிக்கிறோம்னா மீட்டர்ல குறிக்கிறோம். அடுத்து நிறை வந்து கிலோகிராம், நேரம் வந்து வினாடி, மின்னோட்டம் ஆம்பியர், வெப்பநிலை கெல்வின், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. அடுத்து துணை அலகுகள் அதுக்கு என்ன அலகுகள் வந்து நம்ம இருக்கிறோம்னா தலக்கோணத்துக்கு வந்து ரேடியன், திண்ம கோணத்துக்கு ஸ்ரீரேடியன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்டனின் இயக்க விதிகள். நியூட்டன் வந்து மொத்தம் 3 விதிகள் இருக்கு. இயக்க விதிகள் மொத்தம் 3. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் விதி, நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது நம்ம இப்ப நிலைம விதி அப்படிங்கிறாங்க. நிலைமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வண்டியில ஒரே இயக்கமா ஒரு ஒரு லெவலா போயிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம ஸ்பீடு பிக்கப் பண்றோம் இல்லைங்களா? ஸ்பீடு அதிகப்படுத்துறோம். அதுதான் வந்து எந்த ஒரு புற விசைகளும் செயல்படாத வகையில ஒரு பொருளோ, ஒரு சீரான இயக்க நிலையில இருக்கிற ஒரு வண்டியோ வந்து புற விசைகள் எதுவும் செயல்படாத வரை வந்து அது தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக்கொள்ளாமல் அதனுடைய நிலையிலே இருக்கும் அப்படிங்கறதான் வந்து நிலைம விதி அப்படிங்கிறாங்க. நியூட்டன் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா நிலைமம், அதாவது புறவிசை செயல்படாத வரை ஒரு பொருள் வந்து தன்னுடைய திசையிலோ இயக்கத்திலோ வந்து மாற்றிக்கொள்ளாது அப்படிங்கறதான் நியூட்டனின் முதல் விதி. புறவிசை செயல்படாத வரை வந்து தன்னுடைய இயக்கத்திலோ திசை வேகத்திலோ பொருளிலோ எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுதான் நிலைமம் விதி. முதல் விதி, நியூட்டனின் முதல் விதி நிலைமம் விதி. இரண்டாம் விதி பாத்தீங்கன்னா உந்தம். இரண்டாம் விதி உந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளுடைய நிறை மற்றும் திசைவேகத்தை பொறுத்து அதனுடைய உந்தம் வந்து இருக்கு. உந்தம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இரண்டாம் விதி. உந்தம்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு லாரி போகுது. எம்டியா போற ஒரு லாரிக்கும் அந்த லாரிக்கு ஃபுல்லா வெயிட் ஏத்திட்டு அந்த லாரி போற ஸ்பீடுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? அதுதான் அந்த பொருளினுடைய நிறை பிளஸ் அதனுடைய திசைவேகம். லோடு ஏத்திட்டு ஒரு வண்டி போகும்போது அதனுடைய திசைவேகம் எப்படி இருக்கும்? ஃபுல்லா, ஏன்னா அது ஃபுல் லோடா இருக்கும்போது திசைவேகம் வந்து அதனுடைய உந்து சக்தி எவ்வளவு கொடுத்தாலும் கம்மியா இருக்கும். அதே எம்டியா போற வண்டி பாத்தீங்கன்னா உந்து சக்தி கம்மியா இருந்தாலே ஸ்பீடா போகும். இதுதான் வந்து நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, உந்தம் உந்தம் வந்து அதனுடைய நிறையும் அதனுடைய திசை வேகத்தையும் பொறுத்து தான் வந்து உந்தம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து இரண்டாம் விதி. அடுத்து மூன்றாம் விதி தான் தெரியும். நம்மள ஏற்கனவே நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ராக்கெட் வந்து எப்படி மூன்றாம் விதி மூலியமா தான் வந்து ராக்கெட் வந்து மேல் எழும்புது. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் வந்து அதற்கு உண்டான எதிர்வினை இருக்கும், எதிர் செயல்பாடு. இப்ப துப்பாக்கி சுடும்போது துப்பாக்கி முன்னோக்கி வந்து தோட்டா போகுது அப்படின்னா பின்னோக்கி வந்து அந்த விசைக்கு ஈக்குவலா வந்து துப்பாக்கி பின்னோக்கு தள்ளப்படும். அதே மாதிரி ராக்கெட் வந்து மேல் எழும்புதுன்னா எந்த அளவுக்கு மேல் எழுந்தோ அந்த அளவுக்கு கீழே வந்து அதனுடைய புறவிசை, அதனுடைய எதிர்வினை வந்து செயல்பாட்டின் மூலமா தான் அது வந்து ராக்கெட் வந்து மேல் எழும்புது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறுபடியும்
பிசிக்ஸ பத்தி பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.